ஸோ ஹே கேங் ஹாய், வெல்கம் டு கேங் ஆஃப் கேமர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீடியோ இப்படி போட்டு. ஸோ கேம் ப்ளே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது எனக்கும் தெரியும். சாரி இவ்வளோ நாள் போடாததுக்கு. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர், அக்கிலோட வீடியோ போடுங்கன்னு. நிறைய பேர்னால் ஒரு பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அக்கிலோட வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம அக்கிலோடு தான் விளையாட போகிறோம். இப்போ தான் கேம்குள்ளே வந்து நான் வந்திருக்கேன். அக்கில் தான் இம்போஸ்டராமா, எல்லோரும் ஓட் போட்டு இப்போ அக்கியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் எனக்கு வந்து ஃபஸ்ட்லாம் இதுதான் என் ஃபேவரட் கேமாகவே இருந்துச்சு. ஸோ இம்போஸ்டர்னால் ஈஸியாக கில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு இதுதான் ஃபேவரட் கேம் எப்போயுமே. ஸோ அந்த மாதிரி நான் விளையாண்டுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப் சேனல் ரெக்கார்ட் பண்ணலாமே அப்படி சொல்லி எனக்கு ஒரு ஐடியாலாம் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இந்த கேம் போயிட்டுருக்கும்போதே நான் வந்ததுனால, அந்த சர்வரில் ஆல்ரெடி விளையாடுனால நம்மளை ஃபஸ்ட்டே கோஸ்ட்டாக போட்டுருவாங்க. ஸோ கேமிங் வித் அகில் ஒயிட்டி பார்த்திங்களா, இங்கே தான் அவன் நின்றுட்டுருக்கான். அந்த க்ரீன் கலர், நான் பிளாக் கலர். ஸோ நம்ம அவுட் ஆகிட்டாலும் கோஸ்ட்டாக இருப்போம். ஸோ யாரெல்லாம் விளையாண்டுருக்காங்களோ அவங்க கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். ஸோ கோஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்ணுக்கு இன்னொன்று கோஸ்ட்டாக தெரியும். ஸோ அகில் வந்து எதுக்கும் ஜாயின் கொடுக்குறான், இம்போஸ்டர் தான் அது. பட் நம்ம ஜாயின் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து அங்கே போயிடலாமா, எதுக்குன்னு தெரில. இம்போஸ்டருக்கே ஜாயின் கொடுக்குறான், இல்லைன்னா அப்போ கொடுத்தது இப்போ வருதான்னு தெரில நம்மளுக்கு. ஸோ என்னங்க, இங்கே வந்து ஒரு ஹோமுக்கு வந்துட்டோம். ஸோ ஹோமுக்கு வந்துட்டோம். இப்போ ஜாயின் கொடுத்தா அதே தாங்க, யுவர் ஜாயின் அகில் கேமிங் ஒயிட்டு தான் வருது. ஸோ நம்ம அதுக்கு அப்படியே கொடுத்துருக்கலாமே, எதுக்கு திரும்ப போட தெரியல. இன்னொருத்தன் பார்த்தியா, அந்த மஞ்சள் கலரில் பனானா மாதிரி மேலே தலையில் தொங்குது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்குவிட் மாதிரி, அவனும் அகில் வந்து இம்போஸ்டராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அந்த 30 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே நம்ம அகிலோடே போகலாம். ஓகேவா, அகிலோடையே நம்ம எங்கே போனாலும் போகலாம். இன்கேஸ் அகில் இம்போஸ்டராக வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்மளை போட்டு தள்ளுருவான் யாருக்கும் தெரியாமல். ஸோ நம்ம இம்போஸ்டர் ஆகிற வரைக்கும் விளையாடலாம், இந்த கேம் பிளேயை கண்டினியூ பண்ணலாம். பட் ரொம்ப நேரம் இம்போஸ்டர் ஆகாமலே வச்சுருந்தானுங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம், ஒரு 5 ரவுண்ட்ஸ் மாதிரி பார்த்துட்டு. ஓகேவா, ஓகே. இப்போ இன்னும் நம்மளுக்கு 30 செகண்ட்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இன்னும் 1 செகண்டில் ஆரம்பிக்க போகுது. இன்னசென்ட்டாக இன்னசென்ட்டுன்னு வந்துருச்சு. சரி, ஓகே. இன்னசென்ட் நம்ம யார்கிட்டையும் நம்பி போகக்கூடாது. நம்ம அகில் கிட்டே போகலாம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயே கூட இருக்கலாம். ஓகே, இங்கே தான் இருக்கோம். ஆனால் நம்ம இப்போ அகில் எங்கன்னா, அகில் அங்கேயோ போயிட்டான். இனி அவனை தேடி போனோன்னு வச்சுக்கோ, நம்மளை இது பண்ணுருவாங்க காய்ஸ். ஸோ அதனால் எனக்கு அகிலே நம்புறமான்னு தெரில. பட் பரவாயில்ல, நம்பி பார்க்கலாம் என்ன தான் அவன் பண்ணுறான் அப்படி சொல்லி. இல்லை, நம்ம இங்கே போகலாம். அது அகிலா, அது இல்லை, அது வேறு ஏதோ க்ரீன். அவன் நடுவில், ஐயோ நம்ம அவங்க பக்கத்தில் போனால் கொன்றுவானுங்களோ பயமாக இருக்கும். இப்போ அகிலுக்கு போகலாம், ஆனால் போய் அவனை கண்டுபிடிக்க அப்படி போகும்போது அவனாச்சும் நம்மளை பார்த்து சாகடிச்சிட்டானா அவ்வளோதான். ஸோ அந்த வெள்ளை கலர் மேலே டவுட்டாக இருக்குது. எமர்ஜென்சி மீட்டிங் போட்டுடலாமா, வேண்டாம், நம்மளுக்கு எதுக்கு வம்பு. அப்புறம் இவன் மேலே டவுட்டாக இருக்குன்னா எல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட்டு நம்மளை இது பண்ணுறவானுங்க. ஸோ யாரோது, அகிலுங்க, டெட் பாடி ரிப்போர்ட்டடா. ஒருவேளை அகில் தான் இம்போஸ்டரோ, ஏதோ பயமாக இருக்கு. அடே நம்ம காலியா, அகில் தாங்க இம்போஸ்டர். நல்ல வேலைக்கு ஆரம்பத்துலேயே அவனை நம்பி போகல. நில்லுங்க, அவனை கோத்து விடுறேன். ஆனால் ஜெனரலில் நம்மளால் கமெண்ட் போட முடியாது, கோஸ்ட்டில் வேணால் நான் போட்டு பார்க்குறேன். டார்க் க்ரீன் போட்டு விட்டாச்சு. நில்லுங்க, ஜெனரலில் போட முடியுமான்னு பார்க்கலாம். போட முடியுதுங்க, டார்க் க்ரீன். இந்த அகில் தோற்று போயிடுவான் பாருங்களேன். நான் அவனை தேடி தான் போனேன், ஆனால் இதுவாகிடுச்சு. ஜென்ரலில் நம்மளால் கமெண்ட் பண்ண முடியல. ஸோ நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். அகில் அதுக்குள்ளே ஓட்டன்னு காட்டுது, அவன் அப்படியே மற்ற யாருக்கோ போட்டான் போல். நல்ல வேலைக்கு நான் ஆரம்பத்தில் அவன் கூட போகல, இல்லை ஆரம்பத்தில் அவுட் ஆகிருப்போம். நல்ல வேலைக்கு கொஞ்சம் கேமாச்சும் விளையாடணும். யாருக்கு அதிக ஓட், யாரோ இது இவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 இம்போஸ்டர்ஸ் ரிமைன். ஸோ தப்பாக சூஸ் பண்ணியிருக்காங்க காய்ஸ். இப்போ அகில் எங்கே, இப்போ கோஸ்ட் ஆகிட்டோம்ல, இப்போ அகில் பின்னாடியே போகிறான் பாருங்கள். அதோ போகிறான் யாரையாச்சும் இப்போ போட்டு தள்ளுவான் பார்க்குறீங்களா.
இவரை போட்டு தருவான்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இன்னொரு இம்போஸ்டர் போல். எங்கேயோ போகிறான், யாரையோ தேடிட்டு போகிறான். பாருங்கள், பின்னாடியே போகிறோம். இப்போ பாருங்கள், யாரையாச்சும் போட்டு தள்ளுவோம் பாருங்கள், பார்த்துட்டே இருங்களேன். எமர்ஜென்சி மீட்டிங்கும் ரெட் பார்ட் ரிப்போர்ட்டடாக ஏதோ யாராச்சும் அமுக்கிறதுக்குள்ளே போட்டு தள்ளுருவான். தேடிட்டுருக்கான், எவனாச்சும் சிக்குவாங்களான்னு, யாரும் கிடைக்க மாட்டாங்களான்னு. ஆனால் ஒரு இடத்துல சிசிடிவி இருக்குது காய்ஸ், அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். பட் அங்கே இருக்கும்போது எவனாச்சும் வந்து வெட்டிட்டா அப்புறம் அவ்வளோதான். வாவ், ஹால்கே வந்துட்டான் பார்த்தீங்களா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான். நம்மளுக்கும் அவனுக்கு ஈடினை கொடுத்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். எங்கடா? ஐயோ, எங்கே? ஓ, இங்கே இருக்கான். ஒருத்தனை போட்டான் பார்த்தீங்களா? மஞ்சள் கலரை போட்டான் பார்த்தீங்களா? அகில் இப்போ இவனை போட போகிறான் பாருங்க நினைக்கிறேன். ஒயிட் சாக போகிறான். எனக்கு தெரிஞ்சு ஒயிட்டு இவனை தான் இம்போஸ்டர் போல். அதுதான் 2 பேரும் அகில் போட மாட்டான் ஒயிட்டை. பார்த்தீங்களா, நைஸாக அப்படியே எஸ் ஆகிட்டான் அகில். எங்கிட்டோ எல்லோ கலரை போட்டு எல்லோ கலர் இதோ சுற்றுறான் பாருங்கங்க. இந்த எல்லோவை தான் அகில் சாகடிச்சான். பட் அகிலுக்கு தெரியாது நாங்கள் சுற்றுறது. பிகாஸ் வி ஆர் கோஸ். கண்டிப்பாக இந்த ரவுண்டில் இம்போஸ்ட் அவுட் ஆவாங்க பாருங்களேன். சே, நான் வந்து அகில் என் பக்கத்தில் வந்தேனே, அகில் வந்துட்டான்னு நினச்சேன். கடைசியில் இதுவாகிடுச்சு. ஏதோ யாரோ அந்த எல்லோ கலரை டெட் பாடி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. யார் பண்ணதுன்னா ஆல்மோண்ட் அப்படின்னு யாரோ பண்ணிருக்காங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் யார் என்ன கலவரம் பார்க்கலாமா? அக்கீலுக்கு ஓட்டு போட்டாங்க. ஜோலி, அக்கீல் தான் இம்போஸ்டர். டண்டனக்கா என்னை சாகடிச்சான். இப்போ அவன் அவுட் ஆகிட்டான். ஓகே, இப்போ அவன் பின்னாடியே போவான். அக்கீல் பின்னாடி. எங்கடா அவன்? இங்கே தாங்க நிற்கிறான். எங்கடா போகிற அக்கீல்? நான் சாகடிச்சிட்டல. இப்போ பாரு, உன் பின்னாடியே வரேன் பாரு. ஓகே, சுற்றிட்டே இருக்கான். எங்கே சுற்றுறான்? அக்கீல் ஒய் அக்கீல் கில்டு மீன் டைப் கமெண்ட்டில் போட்டு விடுவோம். ரிப்ளை பண்ணுறான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்டாக அவன் கமெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ பார்த்தா ஓகே ரிப்ளை பண்ணலாம், எல்லாம் தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நம்ம பிளாக் கலரில் கேங் ஆஃப் கேமர்ஸ் ஒயிட்டிட்டு வந்து பிளாக்ல இருக்குது. ஓ மை காட், ஷிட், இம்போஸ்டர் வின்ஸான். ஏன்னா ஒரே ஒரு க்ரூமேட் இருந்தால் அவங்க அவுட்டுங்க எப்பயுமே. இன்னசென்ட்டு அதே இம்போஸ்டர் வின் பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ இந்த அகில் பையன் இங்கே இதோ நடந்து போகிறான் பார்த்தீங்களா? எங்கே போயிட்டான்னு தெரியலையே காய்ஸ். ஸோ நம்ம தான் இந்த பிளாக் கலர் காய்ஸ். இந்த அகில் பார்த்தீங்களா, இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கான். இன்னும் எவ்வளோ 40 செகண்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஃபுல்லாலாம் காட்ட போகிறதில்ல. ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் காட்டுறேன். ஓகே, இப்போ 30 எங்கே அக்கீழ காணோமேங்க. போயிட்டானா அது கேம் விட்ட போனால் நம்மளுக்கு லெஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டும்ல. எங்கடா? ஐயோ, எங்கேயோ போயிட்டானே. இங்கே தான் இருக்கானா? அப்போ ஓகே ஓகே. இன்னும் நம்மளுக்கு 15 செகண்ட்ஸ் இருக்கு. நம்ம அக்கீல்கிட்ட கமெண்ட்டில் ஏதாச்சும் கேட்கலாமா? நம்ம கேட்டதுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணுறக்கலான்னு பார்க்கலாம். எதுவும் பண்ணல. நான் சொன்னேன்ல என்னைக்குமா அவன் கமெண்ட்டில் பார்க்க மாட்டான்னு. ஓகே, கேம் ஸ்டார்டட். இம்போஸ்டர் கொடுங்க. யோயோ, இன்னசென்ட்டே கொடுக்குறாங்க. எனக்கு பிடிக்கவே. இம்போஸ்டர் நான் போய் கொண்டுருவேன். ஆனால் கண்டுபிடிச்சா என்னை இப்போ ஓட் போட்டு என்னை சாகடிச்சிடுவாங்க. ஸோ இன்னசென்ட்னா எங்கேயாச்சும் ஒழிஞ்சிக்கலாம். இந்த வாட்டி அகில் பின்னாடியே போகலாம். எனக்கு தெரிஞ்ச அகில் கொடுப்பாங்க தான் ஒரு வாட்டி போட்டதுக்கப்புறம். எனக்கு தெரிஞ்ச 2 வாட்டி இம்போஸ்டர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. இல்லைனா நான் வந்தேன் பார்த்தீங்களா கேமுக்குள்ளே, அப்போயும் அகில் தான் இம்போஸ்டர். அடுத்த ரவுண்டு அவன் தான் இம்போஸ்டர். அதனால் இப்போ எனக்கு அவனை இம்போஸ்டராக அவனுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் டவுட்டு தான். நானும் ஃபஸ்ட்டு விளையாடுவேன்னு சொன்னால ஃபேவரட் கேம்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் என் இம்போஸ்டராக கொடுப்பானுங்க. எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இம்போஸ்டராக கொடுத்தேன்னா எனக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒரு 10 ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. இவன் பின்னாடியே போகிறதுனால அவனை துரத்துறேன்னு நினச்சி எதுவும் எமர்ஜென்சி மீட்டிங் போட்டுற போகிறான் இந்த அகில். ஐயோ, போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னை மாட்டி விட போகிறான்னு நினைக்கிறேன். இவன் துரத்திக்கிட்டே இருக்கான் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் மாட்டி விட்டாலும் ஐஎம் இன்னசென்ட் தான். பாப்பா என்ன கமெண்ட்லலாம் என்ன பண்ணுறாங்க, யாராச்சும் இறந்துட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த அகில் தான் எமர்ஜென்சி மீட்டிங் போட்டான். பட் இன்னுமே பேசாதனால அவனுக்கே எல்லோரும் ஓட்டு போட்டு அனுப்பிச்சி விடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம அகில் போன ரவுண்டில் என்னை வந்து கொன்னுட்டான். இப்போ பாருங்கள், நான் அவனுக்கு ஓட் போட்டு அவனை சாகடிக்க வைக்கிறேன். ஓட் போடலாமா அகிலுக்கு? ஃபஸ்ட் ஆளாக எடுத்தோன்னே ஓட் போட்டான் அகில். இப்போ நம்ம போடலாமா அகிலுக்கு? போட்டோம் காய்ஸ். எனக்கு தெரிஞ்ச அகிலுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஷுவராக தெரில. இட்ஸ் நிலோவா? இட்ஸ் ஓகே. ஹிப்ஹாப் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் யாரோ ஹிப்ஹாப் அப்படின்னு யாரோ லைட் ப்ளூ எனக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஃபேவரட் கலர் ப்ளூ, அதே மாதிரி அகில் ஃபேவரட் கலர் ரெட். நம்ம வந்து ஆன்சரிங் ஃபார் யுவர் கொஷின்ஸ் ஆன் கமெண்ட்லேயே அவன் ஃபேவரட் கலர் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ யார் கேமிங் வித் அகில்? அவன் இம்போஸ்டரே இல்லை, பட் ஓகே, அவனை வந்து நம்ம ஓட் போட்டு சாகடிச்சிட்டோம். போன வாட்டி நம்மளை சாகடிச்சானா, ஸோ நம்ம ரிவெஞ்ச் எடுத்தாச்சு காய்ஸ். அடுத்த வாட்டி இம்போஸ்டராக வந்தால் அவனை திரும்ப போட்டு சாகடிக்கல நம்ம. ஓகே, இப்போ யாருமே இல்லை, நம்ம ஒளிஞ்சுக்கலாம். நம்ம இன்னசென்ட் தானே. அக்கிலும் கோஸ்டாக இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அக்கில் என் பக்கத்தில் நிற்கிறானான்னு என்னன்னு எனக்கு ஷுவராக தெரில, எனக்கு தெரில. பார்க்கலாமா? அண்ட் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை யாரும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்க்காம இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே, நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மறந்துட்டேன் சொல்ல, 60 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெரி வெரி தேங்க்ஸ் காய்ஸ். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்ககிட்ட நான். ஸோ ஆமாம், 60 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்னும் நம்ம வந்து டெவலப் ஆக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி. ஸோ லைக் பண்ணாட்டி பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேமிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம். அப்புறம் நீங்கள் கேட்டிங்களா கொஷின்ஸ், ஸோ ஆன்சரிங் யுவர் கமெண்ட்ஸ் ஆன் கொஷினுக்கு பார்ட் 2 கூட நான் போடுறேன். நிறையா ஒரு மினிமம் 5க்கு மேலே இல்லை 10க்கு மேலே கமெண்ட்ஸ் வந்தால் நான் போடுறேன். அது கீழே வந்துச்சுன்னா நான் கமெண்ட்லேயே அதுக்கான ஆன்சர் தெரிவிச்சுக்கிறேன். டெய்லியும் நான் செக் பண்ணுற கமெண்ட் பாக்ஸை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 60 வந்து எடுத்திருந்தோம் இல்லையா, அப்போ வந்து நிறைய பேர் எனக்கு கங்க்ராட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு பார்க்கலான்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் நான் உண்மையாக ஒரிஜினலாக 60 ரீச் பண்ணுறேன். அப்போ 60 வந்துட்டு அகில் வந்து உன்னோட ஃபேக் இதை அப்படி டக்குன்னு க்ரியேட் பண்ணி எனக்கு 60 போட்டு, அப்போ நாங்கள் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு கருணா கடை இப்போ 60 வரும் பாடுறான் உனக்கு அப்படின்னா, அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. எனக்கு அப்போயே நினச்சேன் அவன் தான் போடுறான்னு. பரவாயில்ல, அப்போ சொல்லான்னு பார்த்தா அவ்வளோ நாள் கழிச்சு இப்போது பிஃபோர் வீக்கு தான் என்கிட்டே அவன் வந்து ஸ்கூல்லே சொன்னான், நான் தாண்டா அது சாரின்னு சொல்லி. நான் அப்போயே நான் கெஸ் பண்ணிவிட்டேன் அவன் தானே. ஸோ அது ஒரிஜினல் 60 கிடையாது. பட் இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிறது தான் கைஸ் ஒரிஜினல் 60. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம அவுட்டான்னு நம்ம இருக்கோம்ல, கேமிங்னு பார்த்தோன்னே நான் நினச்சிட்டேங்க அந்த க்ரீன் கலரை பார்த்தா தான் கீழே. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம இந்த ப்ரௌன் கலர் மண்டேனுக்கு ஓட் போட்டுடலாம். ஏன்னா அவனை தான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அவனுக்கே ஓட் போட்டுடலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து அதான் நான் கமெண்ட்டில் என்னெல்லாம் போடலான்னு பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஆலில் வச்சுருங்க. ஆலில் வச்சா தான் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். லைக் அது என்னது சேலஞ்ச் வீடியோஸ், ஃபன்னி வீடியோஸ், படங்கள், டெத்து அந்த மாதிரி படங்கள், அண்டு கேமிங் லைக் திஸ் கேமிங் வீடியோஸ் எது போட்டாலும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு டான்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ எவனோ எல்லோ கலர் மண்டேன்னு அனுப்பிச்சிருக்காங்க. போன வாட்டி அகில் கில் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவன் தான் அது. ஆனால் அவன் இம்போஸ்டர் கிடையாது. ஸோ எல்லோரும் தெரியாமல் அவனுக்கு போட்டாங்க. என்ன திரும்ப ஓட்டிங் வந்து வந்திருக்கு. இல்லைங்க, உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால உங்களுக்கு நான் ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணி வச்சிட்டேன். இட்ஸ் நிலோ அப்படின்னு போட்டிருக்கான். அவங்க தான் இம்போஸ்ட்ரு. இட்ஸ் நிலோ. என்ன நம்மளுக்கு அவுட்டா நான்? ஐயோ ஆமாம், நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன்ல, அப்போ சரண் இட்ஸ் நிலோ வந்து என்னை க்ராஸ் பண்ணும்போது இது பண்ணிட்டாங்க. ஸோ நான் அவுட்டு. இது வரைக்கும் பாருங்க கேமிங் வித் அகில். ஸோ நான் அவுட். என்னடா கோஸ்ட்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்கன்னு பார்த்தேன். ஸோ சர்ன்னு போகும்போது ஒரு கில் பண்ணிட்டு போயிட்டாங்க ஹெச்என்எல்லோ அவங்க. ஸோ எப்படியும் இம்போஸ்டர் அவுட் ஆகிட்டாங்க. நான் ஓட் பண்ணலன்னு நினச்சேன், பண்ண முடியல.
ஏன்னா நான் அவுட் ஆகிட்டேன், எனக்கே தெரில, இப்போ தான் நானே பார்க்குறேன். என்னடா கோஸ்ட்லாம் நம்ம கணக்கு தெரியுறாங்களே அப்படின்னு. ஸோ நம்மளும் அவுட்டு தான் கைஸ். ஸோ ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால உங்களுக்கு நான் ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து யார் இன்னொரு இம்போஸ்டர்னு நம்மளுக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு அக்கீல, இப்போ எச்னிலோன்னு உடனே எச்னிலோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இம்போஸ்ட்ரு. இன்னொன்று தெரியல இல்லை. ஸோ அதுதான் இன்னசென்ட் மீன் ஜாலி. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏன் விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் தி வின்னர்ஸ். வின்னர் சிக்கன் டின்னர். திரும்பவும் இன்னசென்ட்டா போங்க. இதுக்கு மேலே நான் இந்த கேமுக்கு வரவில்லை. இம்போஸ்ட் கிடைக்கும்னு பார்த்தேன், அவ்வளோ நேரம் இம்போஸ்டே கிடைக்கல. அந்த கேம் விட்டு போயிடவா சொல்லுங்கள்? போயிடவா வேணாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை, இம்போஸ்ட் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கேம் விட்டு போகிறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய். La vida